ஃபஸ்ட்டு நம்ம டிராக்டர் வண்டி கூட அட்டாச் பண்ணுறோம். எப்படி பேலர் கூட டிராக்டர் அட்டாச் பண்ணுறதுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட்டிங்கில் பார்க்கணும். ஹேண்டு பின்ன இது வந்து நாங்கள் உள்ளுக்கும் போட்டு தர்றோம், வெளியும் போட்டு தர்றோம். அவங்கவுங்க என்ன எப்படி வேணுங்கிற கேட்டாங்கன்னா வண்டி எடுக்கும்போதே சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். அந்த ஹேண்டு பின்னில் சேக் இல்லாத இருக்கிறதுக்காக ஒரு வாசராக யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அதில் ஒரு காலர் மாதிரி நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வண்டி சேக்காகும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 ஹேண்டை மட்டும் மாட்டிடுங்க. மாட்டிட்டு பிடிஓ ஜாயிண்ட்டு ஃபிட் பண்ணணும். பிடிஓ ஜாயிண்ட் ஃபிட் பண்ணணும்னா அதனோட லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 2 ஹேண்டு மாட்டினதையும் லென்த்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு லென்த் அளவு பார்க்கணும். லென்த் அதிகமாக இருந்தால் போய் கீர் பாக்ஸ்லேயோ அல்லது பிடிஓ ஜாயிண்ட்டையோ வளைக்கோ அடிக்கும், அதனால் பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பொசிஷனை வச்சுட்டு பிடிஓ ஜாயிண்டோட லென்த்து ஒரு 10-20 mm கம்மியாக இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி அந்த பிடிஓ ஜாயிண்ட்டை கழட்டி கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். பிடிஓ ஜாயிண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் ஃபிட்டிங் வர்றது நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கனால ஷார்ட்டாக காட்டிட்டோம். இதை வந்து ஃபிட் பண்ணுறோம் டிராக்டரில். அந்த பின்னு வந்து கரெக்டாக லாக் ஆகணும். இந்த சைடு வந்து மாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பேலரை கொஞ்சம் ஹைட் பண்ணால் மாட்டுறதுக்கு டேப்பர் கிடைக்கும். அப்போது அதை ஹைட் பண்ணி மாட்டிக்கலாம். இந்த டைம் பின்னு லாக் ஆகிருக்கணும். 2 லாக் ஆனதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா அந்த முட்டு வந்து இப்போ கழட்டி எடுத்துக்கலாம். ஸ்டாண்டை கழட்டி எடுத்துட்டு பேலரை கீழே இறக்கணும். கீழே இறக்கும்போது இந்த பிடிஓ ஜாயிண்ட் வந்து இதில் குத்தாத அளவுக்கு லென்த்து கேப் வச்சு கட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பிடிஓ ஜாயிண்ட் ஒன்றோட ஒன்று குத்தக்கூடாது, அந்த அளவுக்கு கேப் வச்சு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டரை வந்து மாட்டணும். சென்டர் நம்ம எந்த அளவுக்கு கிட்ட தனிச்சு மாட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து லோடர் கீழே தனியும், வீல் கீழே முட்டாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சென்டரை அதிகமாக தனிச்சுக்குங்க. சென்டர் நல்லா தனிச்சு மாட்டினீங்க அப்படின்னா பேலர் தூக்குனதுக்கப்புறம் இந்த பேஸ் இந்த பேஸ் மட்டமாக இருக்கும். அந்த பேஸ் வந்து மட்டமாக இருக்கும். அது மட்டமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேலர் ரன்னிங்க்கு கரெக்டான பொசிஷன். அந்த பேஸ் மட்டமாக இருக்கணும். அதை கொஞ்சம் நீங்கள் நம்ம கவனமாக பார்த்து ஓட்டுங்க. இதுதான் இப்போ பேலரை ஃபிட் பண்ணுற டைப்பு. ஓகே, அதுக்கப்புறம் பேலரை மட்டமெல்லாம் பார்த்துட்டு ஒயர் வந்து கனெக்ட் முதல்ல அங்கே மேலே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணால் போதும். இது ஃபஸ்ட்டு டைம் ஃபிட் பண்ணும்போது ஒயர் கனெக்ஷன் எல்லாமே பண்ணணும். அது கொஞ்சம் நாங்கள் யாரோ ஒருத்தர் வீடியோ காலோ அல்லது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாவோ சொல்லி தருவோம். நாங்கள் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம்.